பகுதியை இப்ப இதுக்குள்ளே சால்வ் பண்றேன். அரை பகுதியை 6 நாள்ல முடிக்காருன்னா அப்ப பி முழு வேலையை எப்ப முடிப்பாரு? 12 நாள்ல முடிப்பாரா? பாதி வேலைக்கு 6 நாள்னா பி. அடுத்து கியூ 3ல 2 பங்கு வேலை, 2 பங்கு வேலையை 4 நாள், அப்ப 3 பங்கு வேலையை 2 2 2 போனா 6 நாள். சூப்பர். கியூ வந்து 6 நாள். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையில 3/4 பங்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை ஃபுல்லா இல்ல 3/4 பங்கு முடிக்கிறாங்க. அப்போ மொத்த பைக் எவ்வளோ? 6க்கும் 12க்கும் எல்சிஎம் மொத்தம் டோட்டல் 12 பைக். சரிங்களா? இப்போ பி 12 பைக்க 12 நாள், ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே. சரிங்களா? கியூ ஒரு நாளைக்கு 2 பைக் பர் டே. ஏன்னா மொத்தம் 6 நாள்ல முடிக்கிறாங்கல்ல, 2 பைக் பர் டே. இப்ப 2 பேரும் சேர்ந்தா பி பிளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்தா 3 பைக் பர் டே, ஒரு நாளைக்கு 3 பைக்கு, மொத்தம் 12 பைக் இருக்கு. சரிங்களா? ஆனா இப்ப மொத்தம் 12 பைக் நமக்கு தேவையா? டோட்டல் 12 பைக்கு. 12ல நமக்கு தேவை எத்தனை பங்கு? 3/4 பங்கு தானே. கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 9 பைக்கு. சரிங்களா? 9 பைக்க 3 3 முடிச்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 3 டேஸ்ல முடிப்பாங்க. பொறுமையா கவனிச்சீங்கன்னா புரியும். சால்வ் பண்ணிட்டு டவுட் இருந்தா செக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1 இது, ஸ்டெப் நம்பர் 2 இங்க இருக்கு, ஸ்டெப் நம்பர் 3 இங்க இருக்கு. ஏன் 9 போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இங்க இருக்கு. சரிங்களா? டோட்டல் டேஸ்ல நமக்கு தேவை என்னது? 3/4 பங்கு தானே, அதை எடுத்தா முடிஞ்சது.